கோவையிலிருந்து ஐயா ராமசாமி ஐயா அவர்கள் ஜோதிட கருத்துக்களை வழங்குவார் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், என் பேர் துரைசாமி. நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். இங்குள்ள ஜோதிடர் குருமார்களையும், ஜோதிட ஆசான்களையும், ஜோதிட ஜாம்பவான்களையும், ஜோதிட ஆர்வலர்களையும் வணங்கி என்னை பிரபஞ்சத்திற்கு உலகறிய செய்த திரு ரவி ஜெயக்குமார் அவர்களையும் வணங்கி, நான் போன மீட்டிங்கில் அதாவது கொல்லிமலையில் பேசியிருந்தேன். அந்த 2 வாரத்துலேயே என்னுடைய காணொலியை மட்டும் 40,000 பேர்த்துக்கு மேலே பார்த்துருக்காங்க. அப்போ உலகம் முழுவதும் பார்க்கறதுக்கான காரணமாக இருந்த ஜெயக்குமார் அவர்களையும் இந்த அகத்திய குழு சார்பாக அனைவரையும் வணங்கி, எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுபவத்தில் கற்ற சில கருத்துக்களை உங்களுக்கு சொல்லலான்னு வந்திருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி என் தாய் தந்தையரையும் வணங்கி, நான் அன்றாடம் வணங்கும் சிவபெருமானையும் வணங்கி, அந்த அரப்பீஸ்வரரின் அருளால் எனக்கு கிடைத்த சில விஷயங்களை உங்களுக்கு கூற வந்திருக்கிறேன். இது அனுபவபூர்வமான பாடம் நான் சொல்லித்தரது. அதாவது கருத்தரங்கத்தில் பாடமாகவே நான் சொல்லித்தர மாதிரியே இருக்கும். ஆனால் 100% தெளிவாக துல்லியமாக இருக்கும். இதில் விதிவிலக்கு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறதெல்லாம் நம்ம ரூல்ஸில் கிடையாது. நம்ம ரூல்ஸ் ஒரே ரூல்ஸ் தான். இப்போ என்ன மாதிரி விஷயத்தை சொல்ல வரேன்னா, இந்த கலியுக காலத்தில் திருமண காலம்தான் அதிகமாக எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. திருமண காலம்னா, இப்போ இந்த காலத்தில் நிறைய பேர் நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா வசதியாக இருக்காங்க. ஆனால் திருமணம் மட்டும் லேட் ஆகுது. இந்த கலியுகத்தில் நிறைய பேருக்கு திருமணம் லேட்டாக தான் போகுது. அப்போ அந்த திருமணம் லேட் ஆகிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லி நான் பல 100 குருமார்கள்கிட்ட போய் படித்து பார்த்தேன். நிறைய புஸ்தகங்கள் வாங்கி படித்து பார்த்தேன். எனக்கு சரியாக புலப்படலை. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமையான ஜோதிடர்கள் இருக்கிறாங்க. பல விதத்தில் சொல்கிறாங்க இல்லைங்களே. ஆனால் அவங்ககிட்டையும் நான் நிறைய போய் படித்து பார்த்தேன். எனக்கு சரியாக புலப்படலை. அப்போ நானாக தனியாக ஒரு வழியை கண்டுபிடிச்சேன். அப்போ திருமணம் ஒருத்தருக்கு எப்போ நடக்கும் அப்படிங்கிறத ஆணித்தரமாக ஒரே அந்த விஷயத்தை தெளிவாக கண்டுபிடிச்சான். அது கண்டுபிடிக்க பல வருஷமாக நான் ஆராய்ச்சி பண்ணி பல 1000 ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி நான் கண்டுபிடிச்சேன். அது எப்படி அப்படின்னா, ஒருத்தருக்கு திருமணம் நடக்குன்னா திசா புத்தியை வச்சு தான் திருமணம் நடக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சேன். அப்போ ஒருத்தருக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படாமல் ஒருத்தருக்கு திருமணம் நடப்பது இல்லை. இது 100% துல்லியம். எல்லாருமே இங்கே திருமணமானவங்க எல்லாருமே நிறைய பேர்த்துக்கு திருமணம் பண்ணி வச்சுருப்பீங்க. அவங்கவுங்க ஜாதகத்தில் இப்போவே நீங்கள் பார்த்துங்க. ஆனால் நான் திருமணம்னா 7ஆம் இடத்தை எடுக்கிறதில்ல, 7ஆம் அதிபதியை எடுக்கிறதில்ல, இந்த சுக்கிரனை எடுக்கிறதில்ல, செவ்வாய் எடுக்கிறதில்ல. இதுதானே கலத்திர காரகன் அப்படின்னு சொல்லி நிறைய நானும் படித்து மண்டை பிச்சுட்டு போனது தான் மீதி. தலையில் பாதி முடிதான் கொட்டுச்சு. ஆனால் கண்டுபிடிக்க முடியல. அதே போல் நாடியில் போய் படித்து பார்த்தேன். அதே மாதிரி கேபிலையும் போய் படித்து பார்த்தேன். ஆனால் சரியான விளக்கம் எனக்கு கண்டுபிடிக்க முடியல. என்னால் முடியல. நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, மற்றவங்களுக்கு வழிகாட்டுறீங்க. இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சதை உங்களுக்கு எளிமையாக சொல்லித்தரேன். கருத்தரங்கத்திலேயே அதை சொல்லித்தரேன்னா அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் பலருக்கு வழிகாட்டுங்க அப்படிங்கிறக்காக சொல்லித்தரேன். அதே மாதிரி அந்த திருமணம் இளமையில் நடக்குமா, இல்லை லேட்டாக நடக்குமா, இல்லை திருமணமே நடக்காமல் போயிடுமா அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்கிறோம். அப்போ 9ஆம் இடம் ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்பட்ட திசை நடந்தால் தான் திருமணம். எப்படி சம்மந்தப்படுத்துறது? 9ஆம் அதிபதியை பார்த்த கிரகம் திசாநாதன். 9ஆம் அதிபதியை பார்க்கணும், இல்லை 9ஆம் அதிபதி கூட சேரணும், இல்லை 9ஆம் அதிபதி சாரமாவது வாங்கணும், இல்லை 9ஆம் அதிபதியாவது அந்த திசாநாதன் கூட சேரணும். எந்த திசை வேணாலும் 2 போகுது. அதே மாதிரி இந்த ராகு தோஷம், செவ்வாய் தோஷம் இதெல்லாம் நான் எடுத்துக்கிறதே இல்லை. எல்லாருக்குமே ராகு இருக்குது, கேது இருக்குது, செவ்வாய் இருக்குது. எல்லாத்துக்குமே தோஷம் இல்லாத ஜாதகம் எதுவுமே கிடையாது. ஆனால் அதை வச்சு மற்றவங்கள பயப்படுத்தாதீங்க அப்படிங்கிறக்காக சொல்ல வரேன். அந்த தோஷத்தினால திருமணம் நடந்தது அப்படின்னு அதாவது தடையாயிருச்சுன்னு ஏதாவது விளக்கம் இருக்குதா அப்படின்னு நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். அப்படி எல்லாம் எதுலையுமே எனக்கு புரிபடலை. அப்போ அந்த திசை சம்மந்தப்பட்டால் தான் திருமணம் நடக்குது. எந்த தோஷமாக ரெண்டு போகுது, அது சம்மந்தப்படலைன்னா திருமணம் இல்லை அப்படின்ட்டு நம்ம போயிடறோம். அப்போ இளமையில அந்த திசை சம்மந்தப்பட்டால் இளமையில் நடக்குது, லேட்டாக சம்மந்தப்பட்டால் லேட்டாக திருமணம் நடக்குது. அந்த 9ஆம் இடத்துக்கு சம்மந்தமே படலைன்னா திருமணமே இல்லை. இவ்வளோதாங்க ரூல்ஸு. அதே போல் அந்த குழந்தை பேர் அதையும் நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். அந்த குழந்தை பேருக்கு நான் படித்ததுலையோ மற்றவங்க சொல்லி தந்ததுலையோ 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி குரு, இதுதான் சொன்னாங்க. ஆனால் நமக்கு கொஞ்சம் கூட அது பிடிபடலை. இதுக்கு நிறைய செயல்மொழியமாக கூட நான் படித்து பார்த்தேன். அதாவது புலிப்பாணி சித்தர் பாடல் அப்படின்னு நிறைய படித்து அதையும் மனப்பாடம் பண்ணுறதுக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் மனப்பாடம் பண்ணாலும் அது பிரயோஜனம் இல்லைங்கிறனால நான் ஒதுக்கி வச்சிட்டேன். ஆனால் உங்களுக்கு நல்லா இருக்கும், பயன்படுத்துங்க. ஆனால் இந்த குழந்தை பேருனா லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தால் தான் குழந்தை பேர்.
சம்மந்தப்படலைன்னா குழந்தை பேர் இல்லை, ஒரே வார்த்தையில். அதனால் நீங்களும் எல்லாரும் குழந்தை உள்ளவங்க தான். அப்போ உங்கள் ஜாதகத்திலேயே உங்கள் குழந்தை பேர் உங்களுக்கு லக்னத்துக்கு சம்மந்தப்பட்ட திசையில் நடந்ததான்னு இப்போவே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதே போல் இருதாரன் தோஷம், அதாவது ஒரு திருமணம் தடையாகி பிரிவை கொடுத்துருது. பிரிவை கொடுத்துருக்கிறதுக்கு நிறைய வழி சொல்லுவாங்க. 2 4 2 பாரு, 4 பாரு, 7 பாரு, 8 பாரு, 12 பாரு, இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க வேண்டியதில்லை. எளிமையாக ஒரே ஒரு ரூல்ஸ் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லித்தரேன். அதாவது போட்டு உடைக்கிறேன். அதாவது மற்ற மாதிரி ஒளிவு மறைவில்லை. 7ஆம் அதிபதி கிடக்கூடாது, புதன் கிடக்கூடாது. 2ம் கெட்டிருந்தால் அவங்களுக்கு முதல் தாரம் நிலைக்கிறதில்ல. ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டா. அப்போ இது அதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கிறது? நாங்கள் எந்த ஜாதகத்தை போய் தேடிட்டு இருக்க முடியும்? அதுபோல் அப்படின்னால பார்க்க வேண்டாங்க. எங்கள் அப்பாரு சொல்லுவார், அதாவது கிளறாத சோறு வேகாது, அதாவது துவைக்காத துணி வெளுக்காது, சீவாத தலை படியாது அப்படின்னு எங்கள் அப்பாரு சொல்லுவார். அதுபோல் எவ்வளவு நல்ல கருத்துக்களாக இருந்தாலும் விளக்கம் இல்லைன்னா அது வீணாக போயிடும். அதனால தான் நான் என்னுடைய கருத்துக்களை விளக்கமாக உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஆனால் நான் யூடியூப்பில் நண்பரில் எனக்கு யாருமே கிடையாது. இந்த கருத்தரங்களில் பேசியே என்கிட்ட 150 பேர்த்துக்கு மேலே படிக்கிறதுக்கு காத்துட்ருக்குறாங்க. ஏற்கனவே போன மாதம் 15ஆம் தேதி கூட நேரடி வகுப்பு நடத்தினேன். இப்போ 150 பேர்த்துக்கு மேலே காத்துட்ருக்காங்க. ஒரு நாளைக்கு நம்புங்க. ஜோதிடர்னா உண்மையாக இருக்கணும். அவங்க தான் வாக்கு ஸ்திதி உள்ளவங்க. சொல்லும் செயலும் ஒத்து போகணும். அவன் தான் ஜோதிடராக இருக்க முடியும். அது ஒரு நாளைக்கு எனக்கு 40 ஜாதகம் வருது. ஆனால் ஒரு ஜாதகத்துக்கு 1000 ரூபா வாங்குறேன். ஆனால் 40 ஜாதகம் என்னால் பார்க்க முடியுமா? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு 20 ஜாதகம் பார்க்குறேன். அதை தூக்கம் கட்டு, ஏன்னா நம்மளை எதிர்பார்த்து வர்றாங்கன்னு சொல்லி அவங்களுக்காக ஒரு நாளைக்கு 20 ஜாதகம் பார்க்குறேன். அதுக்கு வேண்டியே செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை என்னுடைய ஆஃபீஸில் லீவ் விட்டுட்டு வீட்டில் உட்காந்து அத்தனை பேர்த்துக்கும் பலன் சொல்கிறேன். ஆனால் ஒரு ஜாதகம் வந்து அடுத்த வாரம் ஜாதகம் அனுப்புங்க, இப்போ அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். அது காரணம் அதாவது அப்போ அதில் ஈடுபாடு இருக்குது. ஜோதிடர் மட்டும் என்னுடைய கருத்தை ஆராய்ச்சி பண்ணலை. இந்த பெற்றவங்க கூட நம்ம குழந்தைக்கு எப்போ கல்யாணம் ஆகும், பையனுக்கு எப்போ ஆகும், பிள்ளைய எப்போ ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்களே பார்த்து அவங்களும் ஜோதிடர் ஆகிட்டாங்க. அப்போ என்னுடைய கருத்தை கேட்டு அவங்களே ஜோதிடராகி என்கிட்டயே நிறைய விளக்கத்தை கேட்டு பலன் எடுக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. சரி, அதாவது இருக்க போகிற கொஞ்ச நேரம் தான் அதை பேச முடியும். நிறைய பேர் பேசணும். அதனால் ஒரு 2 ஜாதகத்தை போட்டு உங்களுக்கு விளக்கமாக கொடுத்தா தான் உங்களுக்கு ஓரளவுக்காவது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள், இது ஒரு ஆணின் ஜாதகம். இந்த ஜாதகருக்கு 25 வயசில் திருமணம் நடந்தது. 25 வயசில் திருமணம் நடந்தது. இது ஆண். இந்த நம்ம விதி என்னென்னா, 9ஆம் இடத்துக்கு திசை சம்மந்தப்பட்டால் தான் அடுத்தது நம்ம புத்திக்கு போகணும். திசை சம்மந்தப்படலைன்னா புத்திக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்ட திசை நடந்தால் தான் திருமணம் அப்படின்ட்டு நம்ம அடுத்தது எந்த புத்தியில் நடக்கும், எந்த அந்தரத்தில் நடக்கும், எந்த சூட்சமத்தில் நடக்கும், எந்த அதிசூட்சமத்தில் நடக்கும், எந்த பிராணனில் நடக்கும். பிராணன் வரைக்கும் போனோம்னா 2 நாள்லன்னு சொல்லிடலாம். ஆனால் நம்ம என்னங்கிற திசை புத்தி அந்தரத்தை வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறக்காக நான் சொல்ல வரேன். இந்த பையனுக்கு அதாவது சுக்கிர திசையில் தான் திருமணம் நடந்தது. அதாவது புதன் திசை 14 வருஷம். புதனுக்கு அடுத்தது கேது ஒரு 7 வருஷம். கேதுக்கு அடுத்தது சுக்கிர திசையில் இவனுக்கு திருமணம் நடந்தது. ஆனால் 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டாதான் திருமணம்னு சொன்னேன். அது எப்படி 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படும் அப்படின்னா, நான் முதலையே சொன்னேன், 9ஆம் இடத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்படணும். அப்போ 9ஆம் அதிபதியான செவ்வாயோட சுக்கிரன் சேர்ந்ததுனால இந்த பையனுக்கு திருமணத்தை சுக்கிர திசையில் கொடுத்துரும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்போ சுக்கிர திசை 20 வருஷம். 20 வருஷத்தில் எந்த வருஷம் அப்படின்னு நம்ம இன்னும் கொஞ்சம் பக்கமாக பார்க்கணும் இல்லையா? அப்போ பக்கமாக பார்க்கணுன்னா 5ஆம் இடத்தை எடுத்துக்கணும். அதாவது 9க்கு 9ன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை எடுக்கணும். 5ஆம் அதிபதி யார்? சந்திரன். அதே சுக்கிர திசையில் சந்திர புத்தியில் திருமணத்தை கொடுத்தது. இன்னும் கொஞ்சம் பக்கமாக பார்க்கணும் அப்படின்னா அந்த 5க்கு 9ன்னு எடுத்திங்கன்னா அதுலேயும் சந்திரன். அதே சந்திர அந்தரத்தில் திருமணத்தை கொடுத்தது. இப்படித்தான் ரொம்ப எளிமையாக எடுக்கிறது எப்படின்னு. சரி, இந்த திருமணம் நிலைச்சு நிற்குதா இல்லையா? அதுக்கு என்ன சொல்லியிருக்கிறோம் நம்ம? 7ஆம் அதிபதி கிடக்கூடாது, புதன் கிடக்கூடாது. 2 கெட்டு போனால் அவங்களுக்கு முதல் தாரம் நிலைக்காது. நீங்கள் பிரிவினை ஜாதகத்தில் எடுத்து பாருங்கள். நான் பல 100 ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி தான் எளிமையாக மற்றவங்களும் புரிஞ்சுக்கணும், நிறைய ஜோதிடர்களுக்கு எளிமையாக புரியணுங்கிறதுக்காக போட்டு உடைக்கிறேன். இந்த பையனுக்கு 7ஆம் அதிபதி யார்? புதன் போய் அது சூரியனோட அஸ்தங்கமாகி கெட்டு போச்சா? அதே போல் புதனுன்னு சொல்லியிருக்கிறேன். புதன்னா நட்பு கிரகம். அதனால் புதனும் கெட்டு போச்சா? இந்த பையனுக்கு திருமணமாகி நான் 3 வருஷத்துலேயே பிரிவாயிருச்சு.
ஆனால் குழந்தை பேர் கொடுத்ததா? சுக்கிரன் லக்னத்தை பார்க்கல, லக்னாதிபதி பார்க்கல, லக்னாதிபதி கூட சாரம் வாங்கல, எதுவுமே தொடர்பு இல்லை. அதனால் இந்த பையனுக்கு குழந்தை தரல. அதாவது திருமணமாகி ஒரு 3 வருஷம் இருந்தாங்க, அப்புறம் பிரிஞ்சுட்டாங்க. வேற இன்னொரு ஜாதகம் போகிறேன் பாருங்க. ஒரு பெண்ணுக்கு 37 வயசில் திருமணம் நடந்தது. ஏன்னா இந்த கலியுக காலத்தில் நிறைய பேர் 37 வயசில் திருமணம் நடந்தால் ரொம்ப மன சஞ்சலப்படுறாங்க. நம்ம குழந்தைகளுக்கு நேரங்காலமாக திருமணம் நடக்கணுமே அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இந்த அவங்கவுங்க கர்ம வினைப்படி தான், போன ஜென்மத்தில் கர்மாவைப்படி தான் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறாங்க. அப்போ திருமணங்கிறது நம்ம நினச்சா எவ்வளோ பொருள் இருந்தாலும் வாங்க முடியாது. அதே போல் பரிகாரம் பண்ணியாவது என் பொண்ணுக்கு திருமணம் பண்ணி வைங்க, என் பையனுக்கு பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பரிகாரத்தால் என்னால் பண்ண முடியாதுமா, ஆனால் பரிகார ஜோதிடர் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் கேளுங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஏன்னு சொல்கிறேன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் பரிகாரத்தால் மாற்ற முடியாது அப்படின்னு என்னுடைய கருத்து. ஆனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க பரிகாரத்தால் மாற்ற முடியும்னு. நமக்கு தெரியல. ஏன்னா பிறக்கும்போதே தலையெழுத்து எழுதியாச்சு. இந்த காலகட்டத்தில் நீ இப்படி தான் இருப்ப, உனக்கு சொந்த வீடு இருக்குது, நீ படிப்ப, 1 டிகிரியா 2 டிகிரியா, நீ எவ்வளோ வாங்குவ, வரப்போகிற மனைவி எப்படி இருப்ப, உனக்கு எத்தனை குழந்தைகள், அதாவது தாத்தா முதல் பேரன் வரைக்கும் ஒரே ஜாதகத்தை வச்சு சொல்லலாம். ஆனால் நம்ம ஜோதிடர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்க ஜாதகத்தை கொடுங்க. ஏன்னா அப்போ தானே ஒரு ஜாதகத்துக்கு 1000 ரூபான்னு 4 ஜாதகம் பார்த்தா 4000 ரூபா வாங்கிடலாம். ஒரே ஜாதகத்தை வச்சு சொல்லிட்டு போனோம்னா சரி வராதில்ல. ஆமாம், போன வாரத்தில் கூட ஒருத்தர் ஜாதகம் பார்த்தேன். அவர் என்னங்கிறாரு, எங்கள் அத்தை எத்தனை பேர் எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க 2 பெண்கள் இருக்குங்க. ஆமாங்க, 2 அத்தை இருக்கிறாங்க. அவங்க குடும்ப வாழ்க்கை எப்படிங்க, எங்கள் அப்பாரு எப்படி இருப்பாருங்க, எங்கள் அப்பத்தாய் எப்படி இருக்குங்க. ஏப்பா ஒரு ஜாதகத்தை வச்சுட்டு நீ இப்படியெல்லாம் கேட்டுட்ருக்கிற, நீ உன்ற ஜாதகத்துக்கு வரைக்கும் உனக்கு என்ன பலனோ அதை தெரிஞ்சுட்டு போ அப்படின்னு நம்ம சொன்னோம். சரி, இந்த பெண்ணுக்கு இவங்க பிறக்கும்போது செவ்வாய் திசை 4 வருஷம், செவ்வாய் திசைக்கு அடுத்தது ராகு ஒரு 18 வருஷம். 18 போட்டோம்னா 22 வயசு ஆச்சு இல்லை. அப்போ 22 வயசில் ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடக்கலாம் இல்லை, ஏன் நடக்கலை அப்படின்னு பார்க்குறேன். நம்ம விதிப்படி 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டால் தான் திருமணம்னு சொன்னோம். ஆனால் ராகு 8ஆம் இடத்துல இருக்குது, லக்னத்துக்கு 8ல், அதனால் திருமணத்துக்கு கொடுக்கல. ராகுக்கு அடுத்தது குரு வரும். குரு ஒரு 16 சேர்த்துனீங்கன்னா எவ்வளோ ஆச்சு, அதாவது 14 18 28 ஆச்சு. குரு திசையிலையும் கூட திருமணம் நடக்கலை, 28 வயசு ஆகியும் திருமணம் நடக்கலை. அது சரி 38. அப்போ குரு திசையில் தான் திருமணத்தை கொடுத்துருக்கு. குரு 9ஆம் இடத்துக்கு எப்படி ஆகிட்டு வேட ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் குரு அதாவது என்ன சாரம் வாங்கியிருக்குன்னா செவ்வாய் சாரம் வாங்கி செவ்வாய் 9ஆம் இடத்தை பார்க்குது. அதனால் குரு திசையில் திருமணத்தை கொடுத்தது. குரு திசையில் திருமணத்தை கொடுத்தது. அதே போல் 5ஆம் இடத்த 2 4 5ஆம் அதிபதியான 5ஆம் இடத்த இந்த ராகு சம்மந்தப்படுது. எப்படி சம்மந்தப்படுது, அதுலேயே எழுதி வச்சுருந்தோமா பார்க்கலையா? சரி, அஸ்வினி பரணி கார்த்திகை சூரியன் சாரம் வாங்கியிருக்கு. ராகு சூரியன் சாரம் வாங்கியிருக்கு. 5இல் உள்ள சூரியன் சாரம் வாங்கினதுனால ராகு புத்தியில் திருமணத்தை கொடுத்தது. அதுக்கு அடுத்தபடியாக அதை சனி அந்தரம், சனி லக்னாதிபதியான புதனை பார்க்குது 3ஆம் பார்வையாக. அதனால் சனி அந்த இடத்துல திருமணத்தை கொடுத்தது. ஆனால் இதில் என்னென்னா, திருமணம் 2020 அதாவது 22 நடந்தது. இது வரைக்கும் அவங்களுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லைங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி குரு இது தானே பார்த்துருக்குறோம். ஆனால் என்னுடைய அனுபவத்தில் இந்த குரு லக்னத்தை பார்க்கல, லக்னாதிபதி கூட சேரலை, லக்னாதிபதி சாரம் வாங்கலை, அதனால் அவருக்கு குழந்தை இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரி, இன்னொரு ஜாதகம் போடுறோம். ஒருத்தருக்கு 34 வயசாச்சு, இது வரைக்கும் அவருக்கு அதாவது திருமணம் நடக்கலை. ஆனால் அவர் இங்கேயே தான் இருக்கிறார். அவர் யாருன்னு நம்ம காட்டித்தரல, அவரும் புரிஞ்சுக்குவார். அவருக்கு அந்த ஜாதகத்தில் ஒரு சின்ன தவறாயிடுச்சு. அந்த ஜாதகத்தில் நம்ம ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்க்க போகும்போது வரப்போகிற கணவர் கூட பிறந்தவங்க எத்தனை பேர், மனைவி கூட பிறந்தவங்க எத்தனை பேர், அதை சொல்லியிருக்கணும். எனக்கு கொஞ்சம் அவசரத்தில் நான் விட்டுட்டேன். சரி விடுங்க, அடுத்த ஜாதகத்தில் வரும்போது நான் போட்டுக்கிறேன். ஏன்னா இதை மெயினாக தெரிஞ்சிட்டா தான் நம்ம அந்த ஜாதகத்தை பார்த்து 10 ஜாதகம் வருதுன்னா 10 ஜாதகம் ஒரு பெண்ணுக்கு 10 ஜாதகம் தருவாங்க. அப்போ எந்த ஜாதகத்தை நம்ம எடுக்கிறது அப்படின்னு நம்ம யோசனை பண்ணுவோம். அவர் 91ல் பிறந்தவர், ஆனால் இது வரைக்கும் திருமணம் இல்லை. இது ஆண் ஜாதகம். இவர் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னா, லக்னத்துக்கு 11ஆம் இடத்தை எடுத்துங்க. 11ஆம் அதிபதி சுக்கிரன் போய் லக்னத்துக்கு நீச்சமாயிருச்சு. அப்போ மூத்த சகோதரம் இருக்காது. அதாவது 11ஆம்
அதாவது பாதகத்துக்கு போயிடுச்சு. அதனால் மூத்த சகோதரம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போகலாமில்ல. சரி, இளைய சகோதரம் இருக்குமா? இளைய சகோதரம் பாரு, அதுக்கு 12ல் போயிடுச்சு. அப்போ இளைய சகோதரம் இல்லை, அப்போ இவர் கூட பிறந்தவர் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லாமில்ல. அப்போ திருமணத்துக்குன்னு கேட்டாங்கன்னா அப்போ வரப்போகிற மனைவி கூட பிறந்தது எத்தனை நான் அப்போ முதல்ல இவருக்கு திருமணம் இருக்குதான்னு பார்ப்பேன். ஏன்னா இங்கே எல்லாருமே ஜோதிடர்கள். நான் என்ன சொல்கிறேன், இவர் பிறக்கும்போது சனி திசை 2 வருஷம் 6 ஆச்சு. அதுக்கடுத்து புதன் திசை, புதனுக்கு அடுத்து கேது திசை ஒரு 7 வருஷம் சேர்த்துனா 26. இப்போ சுக்கிர திசை ஓடிட்டுருக்கு. சுக்கிர திசை 20 வருஷம். இப்போ 7ஆம் இடத்துல தான் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது. ஆனால் நம்ம படித்ததுலையோ மற்றவங்க சொல்லி தந்ததுலையோ என்ன சொன்னால், 7ல் சுக்கிரன் இருந்தால் அழகான மனைவி வரும். வருமாப்பா, ஆனால் எப்போ வரும் அதை சொல்லணுமில்ல. ஆனால் இவருக்கு சுக்கிர திசை தான் நடக்குது. அப்போ என்ன சொல்லுவீங்க, சுக்கிர திசை நடக்குது, சுக்கிர திசையில் திருமணம் நடந்துடும், இதை தானே சொன்னாங்க. நானும் படித்தேன். ஆனால் சுக்கிர திசை நடக்குது, அவருக்கு திருமணமே இல்லை. அப்போ என்னுடைய விதி என்னென்னா, 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டதாக திருமணம்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ சுக்கிரன் 9ஆம் இடத்தை பார்க்கல, 9ஆம் அதிபதி கூட சேரல, 9ஆம் அதிபதியின் சாரம் பெறலை. அப்போ சுக்கிர திசை முடிகிற வரைக்கும் அவருக்கு திருமணம் இல்லை. ஆனால் அவர் இங்கேயே தான் இருக்கார், இந்த ஜாதகம் சம்மந்தப்பட்டவர். அப்போ சுக்கிர திசை 9க்கு சம்மந்தப்படுறதுனால திருமணம் இல்லை. ஆனால் இது அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லும் போது அவங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்க தெரியுங்களா. எனக்கு ஒரே பையன், காலகாலத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு நானும் பேரன் குட்டியெல்லாம் பார்க்கணும். நீங்கள் என்ன ஜோதிடர், ஒரு நல்ல வார்த்தை சொல்லக்கூடாதா, இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு என்னை பேசுகிறாங்க. ஆனால் நானாக சொல்கிறேன், அவங்க நம்ம பக்கத்து வீட்டுக்காரனா நமக்கு எதிரியா அதெல்லாம் இல்லை. கிரகங்களில் பார்த்து தானே நம்ம பலன் சொல்கிறோம். ஏன்னா இது அனுபவப்பட்டதுனால தான் இது போல் ஒரு ஜாதகம் வந்து ஒருத்தர் இந்த மாதிரி லேட்டாக ஆச்சுன்னா ஜோதிடரை நல்ல வார்த்தை சொல்கிறது இல்லையா நீ அப்படிங்கிறாங்க. நான் எப்படி அப்போ பொய் சொல்லி நம்ம மாற்றுறது. அதனால தான் சில ஜோதிடர்கள் என்ன பண்ணுறாங்க, இல்லைங்க இந்த பரிகாரம் பண்ணுங்க, அதாவது 7ஆம் இடத்துல கேது இருக்குது, இந்த பரிகாரம் பண்ணிங்கன்னா 1 வருஷம் 1.5 வருஷத்தில் நடந்துருங்க, ஒரு ஆறுதலுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ பரிகாரம் பண்ணால் அப்போ திருமணத்தை கொடுத்துருமா அப்படிங்கிறக்காக தான் இந்த ஜோதிடர்கள் ஆர்வலர்களுக்காக இந்த ஒரு விளக்கத்தை சொன்னேன். என் பேர் துரைசாமி. தொள்ளாயிரத்தி 36 31 48 089 கோவை. சரிங்க. ராமசாமி ஐயா அவர்கள் திருமண பொருத்தத்தில் 7ஆம் அதிபதி புதன் நல்லா இருந்தால் தான் இந்த திருமணம் நடக்கும். அதே மாதிரி 9ஆம் பாவம் சம்மந்தப்படாமல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சில ஜாதகத்தை போட்டு நமக்கு விளக்க உரையை ஆட்டியிருக்கிறார். அவருக்கு அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு அவருக்கு பொன்னாடை போர்த்துக்கப்படுகிறது தற்போது.